ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாராலையுமே ஈஸியாட்டு செய்யக்கூடிய பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாதி பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் ஒரு கைப்பிடி புதினா கீரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லான்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நல்ல மிளகை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வத்தல் மிளகு போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன். மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவாப்பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளவும் ஸ்பைசஸ் ஆட்டு எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கிடணும். நான் வறுக்கல்ல பச்சையாகவே தான் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சதையும் விழுதாட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொடிச்ச மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். பீஃபு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, இந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலாஸ், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இந்த தயிரில் புளிப்பு குறைவாட்டு இருந்ததுன்னா ஒரு லெமன் கூட பிழிஞ்சு ஊற்றிடலாம். 1/2 hour ஆனதுக்கப்புறமா குக்கரில் இதை நம்ம தனியாக ஆயிலோ தண்ணீரோ எதுவுமே ஊற்றாமல் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். பீஃப்னால் அதுக்கு நல்ல வேகணும். நான் ஒரு 10 விசில் போட்டிருந்தேன். நான் இந்த ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் இருந்து ஒரு 2.5 கப்பு தான் நான் எடுக்க போகிறேன். அதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வெறும் சாதமாகவே வடித்து எடுத்துக்க போகிறேன். அதில் நான் எதுவுமே போட போகிறதில்ல. பீஃப் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு நம்ம ஆயிலோ தண்ணீரோ எதுவுமே ஊற்றலை. ஆனால் பீஃபில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் கொழுப்பும் வெளியில் வந்திருக்கு. எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றியிருக்கேன். அந்த கிரேவியை எடுத்து இந்த நெய்லையே ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம ஆயிலில் ஆனியனோ எதுவுமே வதக்காததுனால இந்த கிரேவி இந்த நெய்லையே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுக்கலாம். நல்லா வதங்கி அந்த தண்ணீர் நல்லாவே வத்திருக்கு. இனி நம்ம ரைஸ் எல்லாம் போட்டுடலாம். இந்த பேனை எடுத்துகிட்டு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த பேன் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை தம் போட போகிறோம். வேக வச்சு வச்சுருந்த ரைஸை நம்ம கிரேவிக்கு மேலே அப்படியே போட்டு பரத்தி விட்டுறலாம். இந்த ரைஸுக்கு மேலே மல்லிக்கீரையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். மல்லிக்கீரையை தூவி விட்டுட்டு நான் 2 கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் மில்கில். அதையும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் இதில் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் ரைஸை போட்டுடலாம். இந்த பிரியாணி நம்ம ரொம்பவே ஈஸியாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு நம்ம பல்லாரி தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கல்ல, குக்கரில் போட்டு எல்லாமே போட்டு வேக வச்சிட்டோம். அரைச்சி வச்ச மசாலாவும் பொடிச்சு வச்ச மசாலாவும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே இதில் சேர்த்துடல. எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய்யும் மேலே ஊற்றி விட்டுடலாம். அப்படியே இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour தம்மில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு பிரியாணி கமன்னு ரெடி ஆயிரும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிறத அப்படியே நம்ம அந்த நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி
கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கூட ரைஸை எடுக்கலாம். கீழே வந்து கிரேவி இருக்குது, மேலே வந்து ரைஸ் இருக்குது. இதுக்கு கூட ஆனியன் ரைத்தாவும் முட்டை பப்படம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.